அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில், விருதாசலம். விருதாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. விருத்த என்றால் முதுமை என்றும், அசலம் என்றால் மலை என்றும் பொருள்படும். எனவே விருத்தாசலம் என்றால் பழமலை என்பது கருத்தாகிறது. தேவார திருப்பதிகங்களில் அதே பொருளில் திருமுதுகுன்றம் என்று போற்றப்படுகிறது. இறைவன் பெயர் விருதகிரீஸ்வரர், பழமலைநாதர். இறைவி பெயர் விருத்தாம்பிகை பாலாம்பிகை. ஸ்தல விருட்சம் வன்னிமரம். ஸ்தல தீர்த்தம் மணிமுத்தாறு. இவ்வன்னிமரம் 3000 ஆண்டுகள் பழமை கொண்டதாகும். பிரளய காலத்திலும் அழியாத தலம். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்கள் 22இல் இது 9வது தலமாகும். பஞ்சபூதங்களுக்கும் அதிபதியாக விளங்கும் சிவபெருமான், பஞ்சாட்சர 5 எழுத்தின் மூலமாக விளங்கும் சிவபெருமான் இத்திருக்கோவிலில் அனைத்தும் 5 இருப்பது சிறப்பாகும். அந்த 5 என்னவென்றால், சிவனின் 5 திருநாமம் விருத்தகிரீஸ்வரர், பழமலைநாதர், விருத்தாச்சலேஸ்வரர், முதுகுன்றீஸ்வரர், விருதகிரிநாதர். 5 விநாயகர்கள்: ஆழத்து விநாயகர், வல்லப விநாயகர், மாற்றுரைத்த விநாயகர், தசபுஜ விநாயகர், முப்பிள்ளையார். 5 பிரகாரம்: தேரோடும் திருச்சுற்று, கைலாய திருச்சுற்று, வன்னியடி திருச்சுற்று, 63 திருச்சுற்று, பஞ்சவர்ண திருச்சுற்று. 5 கோபுரங்கள்: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 கோபுரங்கள் மற்றும் கண்டராதித்த கோபுரம். 5 கொடிமரங்கள்: வெளிப்பிரகாரத்தில் நந்தி மண்டப கொடிமரம், வன்னியடி பிரகாரத்தில் பிரதான கொடிமரம், தெற்கு, மேற்கு மற்றும் வடக்கு சுற்றுகளில் உள்ள 3 கொடிமரங்கள். 5 தீர்த்தங்கள்: அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம், மணிமுத்தா நதி தீர்த்தம் மற்றும் நித்யானந்த கூவம், அதாவது இறைவனோடு இணையும் ஆனந்த ஆன்ம அனுபவம். 5 தேர்கள்: விநாயகர் தேர், பழமலைநாதர் தேர், பெரிய நாயகி தேர், சுப்பிரமணியர் தேர் மற்றும் சண்டிகேஸ்வரர் தேர். 5 தேவர்கள் வழிபட்ட தலம்: திருமால், பிரம்மா, இந்திரன், குபேரன் மற்றும் குபேரனின் தங்கை. 5 ரிஷிகள் வழிபட்ட தலம்: சுக்கிரன், யாக்ஞவல்கியர், அகத்தியர், அத்திரி மற்றும் காசியவர். 5 மண்டபங்கள்: தீபாராதனை மண்டபம், நூற்றுக்கால் மண்டபம், விபச்சித்து மண்டபம், ஊஞ்சல் மண்டபம் மற்றும் இசை மண்டபம். 5 மகான்கள் வழிபட்ட தலம்: விபச்சித்து, ரோமசர், நாதசர்மா, அனவர்த்தினி மற்றும் குமாரசர்மா. தலத்தின் 5 பெயர்கள்: திருமுதுகுன்றம், விருத்தகாசி, விருதாசலம், நெற்குப்பை, முதுகிரி. 5 வழிபாடு: திருவனந்தல், காலசந்தி, உச்சிகாலம், சாயரச்சை, அர்த்தசாமம். சோழ மன்னர்களிலிருந்து பல்வேறு மன்னர்கள் திருப்பணி செய்தது போலவே இங்கே ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஒருவரும் திருப்பணிகள் செய்துள்ளார். இங்கு உள்ள கைலாச பிரகாரத்துக்கு தளம் போட்டவர் ஓர் ஆங்கிலேயர். தென்னார்காடு மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ஹைட். பழமலைநாதரால் ஈர்க்கப்பட்ட ஹைட் பிரகாரத்துக்கு தளம் அமைத்து கொடுத்தார். இன்னும் சில திருப்பணிகளும் கூட ஹைட் செய்துள்ளார். யாத்திரைகள் தங்குவதற்காக ஹைட் சத்திரம் ஒன்றும் கட்டியுள்ளார். தலபுராணம்: பிரம்மா பூமியை உருவாக்க நினைத்த போது அவர் தண்ணீரை உருவாக்கினார். மகாவிஷ்ணு தீய மதுகைடர்களை வெட்டி வீழ்த்தினார். பிரம்மா உருவாக்கிய தண்ணீரில் உடல்களின் வெட்டப்பட்ட துண்டுகள் மிதந்தன. அதை கண்ட பிரம்மா சிவபெருமானிடம் நீரிலிருந்தும் உடல் சதையிலிருந்தும் கடினமான கலவிலிருந்து பூமியை படைக்கும்படி வேண்டினார். சிவபெருமான் மலையாக தோன்றினார். இதை அறியாத பிரம்மா பல மலைகளை படைத்தார். அவர்கள் இருப்பதற்கு இடமில்லாததால் அவர் வருத்தப்பட்டார். பிரணவக் கடவுள் தோன்றி சைகைகள் மூலம் பிரம்மாவுக்கு உண்மையை உணர்த்தினார். பிரம்மா மலை வடிவமான சிவபெருமானை வணங்கினார். சிவபெருமான் பூமியை, சதையையும் நீரையும் இணைத்து கடினமான வடிவில் படைத்தார். அதை மேதினி என்று அழைத்தார். பிரம்மாவின் மலைகளுக்கு இடம் கொடுத்தார். அவர் பிரம்மாவிடம் தான் மலையிலிருந்து வேறுபட்டவர் அல்ல என்று கூறினார். அந்த மலைக்கு பிறகுதான் பிரம்மாவின் மலைகள் தோன்றின. அதனால் சிவனின் மலைக்கு பழமலை, அதாவது பழைய மலை என்று பெயர் பெற்றது. அவரை பொறுத்தவரை அந்த பழமலையானது பூமியில் சிவலிங்கமாக தோன்றும்படி கடினமாக அழுத்தப்படும்.
இதை வழிபடுபவர்களுக்கு நினைத்ததெல்லாம் கிடைக்கும். எனவே அனைத்து மலைகளிலும் பழமையானது, கண்ணுக்கு தெரியாதது. ஆனால் அதன் மேலடுக்கு கடலூர் ஆற்றுப்படுகையில் விருதாசலத்திற்கு வடக்கே சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் வயலூரில் தோன்றுவதாக கூறப்படுகிறது. ஸ்தலப்பெருமை. ஒருமுறை சுந்தரர் திருவாரூரில் நடக்கும் பங்குனி உத்திர திருவிழாவில் அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய பொருள் சேகரிக்க ஒவ்வொரு தலமாக சென்றார். இத்தலம் வரும்பொழுது இறைவன் சுந்தரருக்கு 12,000 பொன்னை தந்தார். திருவாரூர் செல்லும்போது வழியில் கல்வருக்கு பயந்து இந்த பொன் அனைத்தையும் இங்குள்ள மணிமுத்தா நதியில் போட்டுவிட்டு இறைவனின் அருளால் திருவாரூர் குளத்தில் மூழ்கி எடுத்தார். இதை அடிப்படையாக கொண்டே ஆற்றிலே போட்டு குளத்திலே தேடுவது போல் என்ற பழமொழி தோன்றியது. இறைவன் தந்த பொன் மாற்றுக்குறையாத தங்கம்தானா என்று சுந்தரர் மனம் அலைபாய்ந்ததை உணர்ந்த இறைவன் நம்பிக்கைக்காக தும்பிக்கை நாயகனை சாட்சியாக அமைத்து பொன்னை மாற்றுரைத்து காட்டினார். திருவாரூர் குளத்தில் பெற்றுக்கொள்ளவும் செய்தார். எனவேதான் உள்சுற்று பிரகாரத்தில் அமைந்துள்ள விநாயகப் பெருமான் மாற்றுரைத்த விநாயகர் என்ற பெயரோடு விளங்குகிறார். முருகன் சிவனை பூஜித்த தலம் இது. இறைவனது அருளால் சுந்தரர் பெற்ற 12,000 பொற்காசுகளை கல்வருக்கு பயந்து மணிமுத்தாரில் போடப்பெற்று பின்னர் திருவாரூர் குளத்தில் கிடைக்கப் பெற்றாராம். விபசித்து முனிவரால் திருப்பணி செய்யப்பட்ட திருத்தலமாகும். மணிமுத்தா நதிக்கரையில் அமைந்த முதுகுன்றம் என்பதுதான் பழமலையாகும். மற்ற சிவத்தலங்களில் துர்க்கை அம்மன் சிவன் கோவிலில் ஆட்சி செய்வதாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த முதுகுன்றத்தில் துர்க்கை உமையவளான விருத்தாம்பிகையின் வடக்கு பக்கத்தில் நின்ற கோலத்தில் இருந்து அருளாட்சி செய்வது சிறப்பு வாய்ந்ததாகும். ஒரு முறை உலகம் அழிந்தபோது இத்தலம் மட்டும் அழியாமல் இருந்தது என்ற புராண சிறப்பை பெற்றது. சிவத்தலங்கள் அனைத்திலும் 1008 தலங்கள் சிறப்பானதாக கூறப்படும். இதில் 4 தலங்கள் முக்கியமானவை. அதில் விருதாசலமும் ஒன்று. தேவர்களுக்காக இறைவன் இங்கு நடனமாடியுள்ளார். சிதம்பரத்தில் சிவன் போட்டிக்காக ஆடிய தலம் என்றும் இத்தலம் சிவன் சந்தோஷத்திற்காக ஆடிய தலம் என்றும் கூறுவர். இங்குள்ள அர்த்த மண்டபத்தில் 4 வேதங்களே 4 தூண்களாக அமைந்துள்ளன. ஸ்தல விருட்சம் வன்னிமரம் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையானது. இக்கோவிலில் திருப்பணி செய்த விபசித்து முனிவர் தன் வேலையாட்களுக்கு சம்பளமாக இம்மரத்தின் இலைகளை பறித்து தருவார். அது அவரவர் உழைப்புக்கேற்ற பொற்காசுகளாக மாறிவிடுவாம். இத்தல தீர்த்தமான மணிமுத்தாறு நதியில் இறந்தவர்களின் அஸ்தியை கரைத்தால் அது கல்லாக மாறி நதியிலேயே தங்கிவிடுவதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. பெரிய நாயகி அம்மை பதிகம், சேத்திரக்கோவை வெண்பா, பழமலைநாதர் அந்தாதி, பெரிய நாயகி விருத்தம், கலித்தொகை, பிச்சாடன நவமணி மாலை, குரு தரிசனப்பதிகம், பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்கள் இத்தலத்திற்கு உரியதாகும். காசியை போன்று விருதாச்சலமும் முக்தி தலமாகும். இங்குள்ள மணிமுத்தாறு நதியில் நீராடி மூலவர் பழமலைநாதரை வழிபட்டால் காசியில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே இத்தலம் விருத்தகாசி என்றும் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் இறக்கும் உயிர்களை அன்னை விருத்தாம்பிகை தன் மடியில் வைத்து தன் புடவை தலைப்பால் விசிறி அவைகளின் பாவங்களை விலக்குகிறாள். சிவபெருமான் அருகே அமர்ந்து கொண்டு உயிர்கள் மோட்சம் அடைவதற்காக நமசிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறார் என தலபுராணம் கூறுகிறது. பாலாம்பிகை பெயர் காரணம். யுகம் கண்ட தலமான இங்குள்ள அம்மனின் திருநாமம் விருத்தாம்பிகை. ஒருமுறை திருவண்ணாமலையிலிருந்து
சிதம்பரம் செல்ல வந்த குரு நமசிவாயர் இத்தலத்தில் இரவு தங்கினார். அப்போது அவருக்கு பசி ஏற்பட்டது. பசியை போக்க இத்தல பெரிய நாயகியிடம் சோறு வேண்டி, நன்றி புனியும் பெரிய நாயகி எனும் கிழத்தி, என்றும் சிவனார் இடக்கிழத்தி, நின்ற நிலக்கிழத்தி, மேனி முழு நிலக்கிழத்தி, மலைக்கிழத்தி சோறு கொண்டு வா என்று பாடி முடித்தார். எப்பொழுதும் உடனே வரும் அம்பிகை விளையாட்டாக அன்று நிதானமாக நடை தளர்ந்து நரை தோன்றி கண்களை சுருக்கி லேசாக சாய்ந்து வந்து கொண்டிருந்தாள். குரு நமசிவாயருக்கோ ஒருபுறம் வியப்பு, மறுபுறம் யோசனை. அன்னை ஏன் இப்படி கிழவி போல் வந்திருக்கிறாள் என்று குழம்பினார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக அன்னையே பதில் சொன்னாள். ஏனப்பா, கிழத்து கிழத்து என்று வாய் ஓயாமல் பாடினாயே, கிழவியால் எப்படி சாப்பாட்டையும் தூக்கி கொண்டு ஓடி வர முடியும் என்று விளையாட்டாக கேட்டாள். கிழத்தி என்ற சொல்லுக்கு உரிமை உடையவள் என்று பொருள். ஆனால் அம்பிகை கிழை என்பதற்கு முதிய என்ற அர்த்தத்தை கொண்டு விட்டாளே என்று வருந்தினார். உடனே நற்றமிழில் மற்றொரு பாடல் பாடினார். முத்தி நதி சூழும் முதுகுன்று உறைவாளே, பத்தர் பணியும் பதத்தாலே, அத்தன் இடத்தாலே, உற்றா இளமுலைமேல் ஆற வடத்தாலே சோறு கொண்டு வா என்று பாடியவுடன் என்ன ஆச்சரியம்! பாட்டி தன் நரை நீங்கி குமரியானாள். அந்த இளம் தோற்றத்தோடு பாலாம்பிகை என்னும் திருநாமத்தோடு அங்கு கோயில் கொள்வதாக சொன்னாள். பிறகு அத்திருக்கோலத்தோடு குரு நமசிவாயருக்கு உணவிட்டாள் என்கிறது ஸ்தல புராணம். சைவ சமயத்தில் 28 ஆகமங்கள் உண்டு. இவற்றை 28 லிங்கங்களாக இத்தலத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்துள்ளார். இந்த லிங்கங்கள் கோயிலின் வடமேற்கு பகுதியில் தனி சன்னதியில் அமைந்துள்ளன. இதில் தெற்கு வரிசையில் உள்ள லிங்கங்களின் நடுவில் விநாயகரும், மேற்கு வரிசையில் உள்ள லிங்கங்களின் நடுவில் வள்ளி தெய்வயானையுடன் முருகனும் அருள் பாலிக்கின்றனர். 28 ஆகமலுக்குரிய காமிகேஸ்வரர், யோகேஸ்வரர், சிந்தியேஸ்வரர், காரணேஸ்வரர், அஜிதேஸ்வரர், தீபேஸ்வரர், சூட்சுமேஸ்வரர், சகஸ்ரேஸ்வரர், அம்சுமானேஸ்வரர், சப்ரபிரேதேஸ்வரர், விஷயேஸ்வரர், விஸ்வாசேஸ்வரர், சுயம்பேஸ்வரர், அனலேஸ்வரர், வீரேஸ்வரர், ரபுரவேஸ்வரர், மகுடேஸ்வரர், மிலேஸ்வரர், சந்திரநானேஸ்வரர், முகம்பீஸ்வரர், ரோத்கீதேஸ்வரர், லலிதேஸ்வரர், சித்தேஸ்வரர், சந்தானேஸ்வரர், சர்வோத்தமேஸ்வரர், பரமேஸ்வரர், கிணேஸ்வரர், வாதுலேஸ்வரர் என்ற பெயர்கள் அவற்றுக்கு சூட்டப்பட்டுள்ளன. இந்த அமைப்பு வேறு எங்கும் காண இயலாத சிறப்பாகும். இக்கோவிலை ஆகமக் கோவில் என்றும் அழைப்பார்கள். சக்கரங்கள் அமைந்த முருகப்பெருமான் ஈசன் சன்னதிக்கும் விருத்தாம்பிகை சன்னதிக்கும் இடையில் அமைந்துள்ளது. 28 லிங்கங்களுடன் உடனுறையும் முருகன் வள்ளி தெய்வானை காட்சியாகும். 28 லிங்கங்கள் ஆகம விதிப்படி அமைய பெற்று அனைவராலும் வணங்கப்பட்டு வருவது மிகவும் சிறப்பிற்குரியதாகும். நின்ற திருக்கோலத்தில் உள்ள முருகப்பெருமானின் உடனுறைக்கு மேல் சக்கரங்கள் அமைந்துள்ளது எல்லா வளமும் கிட்டும் என்பதை குறிப்பதாகும். இதுபோல சக்கரங்கள் இருப்பது சில திருத்தலங்களில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உள்ளது போலவே விநாயகப் பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் உள்ளது. இத்தலத்து ஆழத்து விநாயகர் விநாயகப் பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது தலமாகும்.
இத்திருக்கோவிலில் இறைவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கும். உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீருகிறது. இத்தலத்து பெருமானை வழிபட்டால் இம்மை பெண்களும் மறுமை பெண்களும் கிடைக்கும் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். முத்தா நதியில் நீராடினால் சித்தி பெறுவதுடன் முக்தியும் கிட்டும் என்று புராண நூல்கள் தெரிவிக்கின்றன. இத்தலத்து துர்க்கை அம்மனை வழிபடுவோருக்கு கல்யாண வரம் கைகூடப் பெறுகிறது. மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றிற்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொள்வது வழக்கமாக உள்ளது. இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.